அத்தியாயம் 4. தேவயானி மற்றும் கச்சா. தேவயானி சுக்ராச்சாரியரின் மகள், கச்சா பிரகஸ்பதியின் மகன். இருவருக்கும் இடையே உள்ள காதல் இந்த பதிவில் காணலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே முன்னொரு காலத்தில் சண்டை நிலவி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அசுரர்களின் தலைவராக சுக்ராச்சாரியாரும் தேவர்களின் தலைவராக பிரகஸ்பதியும் இருந்தனர். பிரகஸ்பதி வேதங்களில் சிறந்து விளங்கினார். சுக்ராச்சாரியாரோ சஞ்சீவினி என்ற வரத்தை பெற்றிருந்தார். பிரகஸ்பதியின் மகன் கச்சாவிடம் தேவர்கள் சென்று சுக்ராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினி என்ற வரத்தை பெற்றுக்கொண்டு வா, அப்போதுதான் நாம் அசுரர்களை விட சிறந்தவர்களாக விளங்க முடியும் என்று கூறினார். அதை ஒப்புக்கொண்டு அசுரர்களின் தலைநகரத்திற்கு சென்றார். ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் ரிஷபர்வா, அசுரர்களின் அரசர். கச்சா தன்னுடைய உண்மையான முகத்தை, அதாவது அங்கிரஸ் என்ற முனிவரின் பேரன் பிரகஸ்பதியின் மகன் என்று சுக்ராச்சாரியாரிடம் தெரிவித்துவிட்டுதான் அவரிடம் மாணவனாக சேர்ந்தார். அவரும் ஒப்புக்கொண்டு சிறந்த மாணவனை என்னால் வேண்டாம் என்று சொல்ல முடியாது என்று கூறி சுக்ராச்சாரியார் அவருக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்தார். அந்த சமயத்தில் தேவயானி கச்சா மீது காதல் வயப்பட்டார். அங்குள்ள வேலைகளை பார்த்து மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அசுரர்களுக்கு கச்சாவின் உண்மையான நிலை பற்றி அறிந்து கொண்டனர். சுக்ராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கச்சா வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த அசுரர்கள் அவரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று எண்ணினர். ஒரு நாள் கச்சா மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அசுரர்கள் கச்சாவை பிடித்து அவரை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி அவரை நாய்க்கு உணவாக இட்டனர். பின்பு இதை அறிந்த தேவயானி அங்கு வந்து கச்சாவை தேடி பார்த்தார். எங்கும் இல்லை. தன்னுடைய தந்தையிடம், அதாவது சுக்ராச்சாரியாரிடம் என்று கூறினார். சுக்ராச்சாரியார் அவளின் உண்மையான காதலை உணர்ந்த அவர் சஞ்சீவினி மூலம் கச்சாவை மீண்டும் கொண்டு வந்தார். இரண்டாவதாக ஒரு நாள் கச்சா தேவயானிக்கு மலரை பறிக்க சென்றார். அப்பொழுது அசுரர்கள் திரும்படி கச்சாவை கொலை செய்ய முயற்சி செய்தனர். இந்த சமயத்தில் கச்சாவை கொன்று அவரை துண்டு துண்டாக வெட்டி அதை அரைத்து கடலில் கலந்து விட்டனர். இந்த சமயத்தில் தேவயானி மீண்டும் தந்தையிடம் சென்று அசுரர் செயலை கூறினார். இரண்டாவது முறையாக சஞ்சீவினியை உபயோகித்து கச்சா மீண்டும் வந்தார். மூன்றாவதாக அசுரர்கள் கச்சாவை கொன்று அவரை எரித்து அந்த சாம்பலை சுக்ராச்சாரியார் அருந்தும் பானத்தில் கலந்து சுக்ராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார். அவரும் குடித்து விட்டார். மீண்டும் தேவயானி கச்சா எனக்கு வேண்டும், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று கூறி சொன்னவுடன் தன்னுடைய தந்தை எங்கிருக்கிறார் என்று பார்க்கும்போது தான் தெரிந்தது. அவருடைய வயிற்றுக்குள் கச்சா இருப்பதை உணர்ந்தார். தேவயானியிடம் கூறினார், ஒன்று கச்சா வர வேண்டும், இல்லை சுக்ராச்சாரியார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்கும்போது தேவயானி என்னை கொன்று விடுங்கள், என்னால் இருவர் இல்லாமல் இருக்க முடியாது என்று கூறினார். சுக்ராச்சாரியார் தன்னுடைய கச்சாவிடம், தன் வயிற்றில் இருக்கும் கச்சாவிடம் தன்னுடைய மகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த சஞ்சீவினி என்ற வரத்தை உபயோகித்தார். கச்சா வெளியே வந்தார். சுக்ராச்சாரியார் துண்டு துண்டாக சிதறி விழுந்தார். பின்பு கச்சா பெற்ற சஞ்சீவினி என்ற வரத்தின் காரணமாக சுக்ராச்சாரியாரை உயிருடன் திருப்பி கொண்டு வந்தார். பின்பு என் மகளை திருமணம் செய்து கொள் என்று கேட்கும்போது கச்சா சொன்ன வார்த்தை, நான் உங்களின் வயிற்றில் இருந்து உயிர் தெளிந்தேன், அதனால் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, என்னால் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள முடியாது, ஏனென்றால் அவள் என் தங்கை மாதிரி என்று கூறிவிட்டார். தேவயானி அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தால், ஆனால் கச்சா திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்.